ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நவீன்குமார். நான் 2024 நடந்த ஏஎல்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்போ சென்னை டிவிஷனில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ. நான் வந்து காலேஜ் ஸ்கூலு எல்லாமே மதுரையில் தான் பண்ணேன். காலேஜ் வந்து நான் படித்தது வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தியாகராஜா காலேஜில் தான் படித்தேன். காலேஜை முடிச்சுட்டு 2023 காலேஜ் முடித்தேன். காலேஜை முடிச்சுட்டு 1 இயர் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் வச்சு கேட்டப்ப ரேண்டமாக நம்ம பார்க்குற பீப்புள்ஸ்லாம் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குறப்பெல்லாம் என்ன ஃபீல் ஆகணும்னா, நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவோம், ஏன் ஐடி வேலைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போது நான் ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறப்ப இங்கே மதுரை ஜங்ஷன்ல வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கும், இன்ஜின் மட்டும் தனியாக போயிட்டு எடுத்துட்டு வந்து மாட்டுவாங்க. அப்போ அது ஒரு எனக்கு நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் மேக்ஸிமம் வேலை பார்த்தது எல்லாமே வந்து இந்த மிஷின்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தது. அப்போ அவ்வளோ பெரிய மிஷினை பார்த்து அவங்க வந்து அங்கே அதை சேர்க்குறப்ப லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் கிரியேட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமும் அதை நான் யோசிக்கல, அது பேர் என்னன்னு தெரியாது, அந்த அவங்க என்ன ரோல் என்ன அவங்க ஒர்க் என்ன இதை எதுவுமே தெரியாது. பட் அவங்க பண்ற ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பத்தி ஐடியாவே இல்லை. 2024 ஜான்வரி மந்த் சம்டைம் அந்த டயத்துல வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம ரேண்டமா பாக்குற மாதிரி ஒரு ரீல்ல ஏஎல்பியை பத்தி ஒரு ரீல் பார்த்திருந்தேன். அப்பதான் எனக்கு தெரியும் அந்த போஸ்ட் பேர் ஏஎல்பி, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் தெரியும். அப்போ அப்ளிகேஷன் லைவ்ல இருந்துச்சு. அப்போ அப்ளை பண்ணிட்டு அப்ப இருந்து என்னோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2026 தான் நான் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்ஸ் இப்போதான் வந்துருந்துச்சு 2026. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சு இப்போதான் நான் போஸ்டிங்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது என்னோட அப்பா, என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா சொல்லணும்னா இங்க அருண் சார் இருப்பாரு, அருண் சார், மேம் சுஜி பிரியங்கா மேம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நான் எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களோட சப்போர்ட்ல தான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். நான் 2024 ஒரு இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணப்ப அங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இருந்தாங்க. எப்படின்னா, நான் சேர்ந்த முதல் நாளே கேட்ட கேள்வி, நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு கேள்வி வந்து என்னன்னா, இங்க யாரெல்லாம் ஏஎல்பிக்கு ஜாயின் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் மட்டும்தான் அந்த கிளாஸ் ரூம்லயே கை தூக்கி இருந்தேன். கை தூக்கிட்டு சுத்தி முத்தில பார்த்தா நான் மட்டும்தான் இருந்தேன். அப்ப அவர் கேட்டாரு, ஏஎல்பின்ற வேலை பத்தி உனக்கு தெரியுமா, அவங்க எப்படி டியூட்டி ஹவர்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. அப்ப அவர் சொன்னாரு, நீ ஏஎல்பிக்கு கொடுக்குற எஃபோர்ட்டை நீ வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் கொடுத்தனா கூட உனக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா ஒரு மாதிரி ஒரு பயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் பேசுன எல்லாருமே வந்து ஏஎல்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது என்னதான் ஈஸியா இருந்தாலும் அடுத்து பிசிக்கல் இருக்குது, நம்ம மெடிக்கல்ஸ்ல எல்லாம் கிளியர் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் டைம், ஒர்க் டியூட்டி, நம்மளுக்கு கொடுக்குற போஸ்டிங்ஸ் இதெல்லாம் பத்தி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியுது ஏஎல்பியில வந்து என்னதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அந்த டியூட்டி டைம்ஸ் இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் பழகாத ஒரு 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 ஒர்க் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மிஷின்ஸ்ல என்னால ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வெளியில போய் ஒர்க் பண்ணதில்லை, ஊர்ல போய் ஒர்க் பண்ணதில்லை, ஓவர் டைம்ல ஒர்க் பண்ணதில்லை, ஃபேமிலியை விட்டு சொல்லப்போனா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சதே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கிட்ட வந்து இப்படி ஒரு சில சொல்லவும் எனக்கு ஒரு முடிவு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எடுத்த முடிவு தப்பு, நம்ம வேற ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது போக ஏஎல்பி எக்ஸாம் அவங்க ஷெட்யூல் கூட பண்ணல அந்த டயத்துல. அப்ப எஸ்எஸ்சி சைடு அப்பதான் எனக்கு தெரியும் எஸ்எஸ்சின்னு இன்னொரு எக்ஸாம் இருக்குது. அப்போ வரைக்கும் எனக்கு டிஎன்பிசி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் இதெல்லாம் தான் தெரியும். எஸ்எஸ்சின்னு ஒன்று இருக்குன்றதே அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து சிஜிஎல்ல எனக்கு ஐடியா இல்லை. பட் நான் அட்டென்ட் பண்ண டெஸ்ட் எல்லாமே வச்சு பார்த்தப்ப கொஞ்சம் அதுல நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா வந்தா எனக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் ஆயிரும்ன்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி தான் சாரும் வந்து என்னை பார்த்துட்டு எக்ஸாம்ஸ் நீ படிக்கிறது நல்லது, சிஜிஎலுக்கு படிக்கிறது நல்லது, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஏஎல்பி தான் லாஸ்ட்ல வருதுல்ல, சிஜிஎலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 months நான் சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்ட்ல எடுத்த மார்க்கு ஒரு ஆவரேஜ் மார்க் தான். அதுல எனக்கு டயர் 1 கூட கிளியர் ஆகலை. பட் அடுத்து கொஞ்ச நாள் நம்ம ஏஎல்பி வந்துருச்சு. ஏஎல்பி எக்ஸாம் நான் அதை எக்ஸாம் கிளியர் ஆகணும் கூட எழுதலை, ஏஎல்பி எழுதினேன், அடுத்து ஜேஇ எழுதினேன், இது மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுதினேன்.
எழுதுனதுல ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட எழுதல. பட் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதோட தான் போய் எழுதினேன். கிளியர் ஆகணும், நம்ம பாஸ் ஆகணும், அடுத்த லெவல் போகணும் அப்படின்லாம் நினைக்கல. லாஸ்ட்ல பார்த்தா அதுல நான் நல்ல ஸ்கோர் எடுத்து வந்திருந்தேன். அடுத்து ஜேஇ எக்ஸாம் வந்துருச்சு. ஜேஇ எக்ஸாம்லயும் நல்ல ஸ்கோர் எடுத்து வந்திருந்தேன். லாஸ்ட்ல நான் நினைச்ச எக்ஸாம் சிஜிஎல் நான் கிளியர் பண்ண நினைச்சிருந்தேன், அது இல்ல வரல. எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் அதுல எதுலயும் வரல, இதுல மட்டும்தான் வந்துருந்துச்சு. சரி, ஏதோ நம்மள்ட்ட கடவுள் சொல்றாரு போல, நீ அந்த சைடுக்கு போறதுக்கான ஆள் இல்ல, உன் டெஸ்டினி இந்த சைடு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கடுத்து டயர் 2 நம்ம சிபிடி 2 நடந்துச்சு. சிபிடி 2 நடக்கிறப்ப அதுல ட்ரேட் பேஸ் கொஸ்டின்ஸ் வரும். ட்ரேடு அதுல தனியா இருக்கும், டெக்னிக்கல் தனியா இருக்கும் பார்ட் பில. அப்போ எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. பட் எனக்கு என்னன்னா, காலேஜஸ் இன்ஜினியரிங் முடிச்சப்பையும் சரி, நான் ஸ்கூல் முடிச்சப்பையும் சரி, சயின்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸ்டா படிச்சனால அந்த கொஞ்சம் டைம் தான் எனக்கு கிடைச்சிச்சு. 1 வீக்கோ என்னமோ தான் டைம் கிடைச்சிச்சு. நான் டயர் 2க்கு சிபிடி 2க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணப்ப அதுல என்னால எனக்கு கொஞ்சம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அதுலயும் கிளியர் பண்ணிட்டேன். அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி கிளியர் பண்ணிட்டேன். டெக்னிக்கல்ல நான் இவ்வளவு மார்க்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுல ஆக்சுவலா பாசிங் பேப்பர் தான். லாஸ்ட்ல அதுல எனக்கு 40 மார்க்ஸ் தான் வேணும்ன்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். அதே மாதிரி 37 மார்க்ஸ் கிட்ட எடுத்திருந்தேன். அதுல நெக்ஸ்ட் நான் நினைச்ச மார்க் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட் ஆச்சு. சரி, ஏஎல்பி வந்து நம்மளுக்கு நம்ம நினைக்காமலே வருது, நம்ம நல்லாவே அதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சைக்கோமெட்ரி டெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு சைக்கோமெட்ரி டெஸ்ட் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இப்படி சைக்கோமெட்ரி டெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என் கூட ஒரு சிலர் ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க இப்படி சைக்கோமெட்ரி டெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூட எனக்கு அதுல படிக்கணும்னு கொஞ்சம் கூட தோணல. லாஸ்ட் 1 வீக் இருக்கும். சைக்கோமெட்ரி டெஸ்ட்டுக்கு டேட் வந்துருச்சு, எக்ஸாமுக்கு டேட் வந்துருச்சு. அப்போ ஒரு லாஸ்ட் 1 வீக் தான் இருக்கும். அப்பதான் நான் அதுக்கு ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்றேன், சைக்கோமெட்ரி ப்ரிப்பரேஷன். அப்ப சார்ட்ட கேட்டப்ப சைக்கோமெட்ரி வந்து ஈஸி, பட் அதுக்கு பிராக்டிஸ் தான் வேணும், நீ லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன், லைட் கைட் பண்ணியிருந்ததை வச்சு நான் அந்த 1 வீக் வந்து டே அண்ட் நைட் படிச்சேன் அந்த சைக்கோமெட்ரிக்காக. படிச்சு அதுலயும் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டேன். எஃபர்ட்ஸ் போட்டிருந்தனால எக்ஸாம்ஸ் ஈஸியா வந்து அதுலயும் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தேன். சைக்கோமெட்ரி வந்துருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, நான் போட்டிருந்த எஃபர்ட் மேல எனக்கு கான்பிடென்ட்டே இல்லை. நல்ல ஸ்கோர் வரவும் எல்லாரும் நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அடுத்து ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்ல என் பேர் இருந்துருச்சு. டிவி டேட் வந்துருந்துச்சு. டிவி டேட்ல பார்த்தா டே 1லயே இருக்கிறேன். அது வந்து மெரிட் ஆர்டர்ல தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டே 1லயே இருந்தேன். நம்ம எஃபர்ட் நாம போட்டிருக்கிறது தான். நம்ம அப்போ வரைக்கும் நான் என்ன நினைச்சேன், எக்ஸாம்ஸ் ஈஸி, அதனால நம்ம போட்டிருக்க எஃபர்ட்டுக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா நான் எஃபர்ட் போட்டனாலதான் நல்ல ஸ்கோர் கிடைச்சிருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து மெடிக்கல் நடந்துச்சு. மெடிக்கல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ் கிட்ட நடந்துச்சு மெடிக்கல். மெடிக்கல் வந்து இதே மதுரை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல, ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துச்சு. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் விஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க சுகர் டெஸ்ட் பண்ணதுல மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு. 100 இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, 102 இருந்துச்சு வித்தவுட் ஃபுட்ல. லாஸ்ட்ல இன்னொரு நாள் வர சொல்லியிருந்தாங்க. ஒரு பயத்தோட தான் போனேன், நம்ம சாப்பிடாமலே 1 or 2 இருக்குது, அடுத்து நம்ம சாப்பிட்டு வர அன்னைக்கு வர சொல்லியிருந்தனால சாப்பிட்டு வர போயிருக்கிறோமே, இப்ப எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சு போயிருந்தேன். அன்னைக்கு டெஸ்ட் எடுத்தப்ப ஆவரேஜா அந்த நார்மல் ரேஞ்ச் என்ன இருக்கணுமோ அதுலயே வந்துருச்சு எனக்கு. அப்போ கான்பிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, நம்ம மெடிக்கல்லி ஃபிட், நம்ம A1 ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட்ல அப்ப வரைக்கும் நான் ஒரு ஆளு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஏஎல்பி எக்ஸாம் அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்தவங்க எல்லாம் மெடிக்கல்ல மீட் பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டப்பதான் தெரியுது அவங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, எத்தனை வருஷம் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்காங்க. 2018 எழுதியிருந்தவங்க எல்லாரும் அந்த மெடிக்கல்ல இருந்தாங்க. எனக்கு ஏஜ் அப்போ அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு கட்டில அவங்க 6 years முன்னாடி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டப்ப நான் இதுதான் என்னோட எய்மாவே வச்சிருந்தேன். எனக்கு 2018 எழுதி கிடைக்கல, நான் 2024 எழுதி இப்ப வந்திருக்கிறேன், இப்பயும் மெடிக்கல்ல எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு சில சொல்ல எனக்கு அப்பதான் தெரியுது, நம்ம ஏதோ லக்கி போல, நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒர்க்கை நம்ம விட்டுறக்கூடாது. நிறைய பேருக்கு இது ஒரு டெஸ்டினியா வச்சிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு இது ஒரு எய்ம் ட்ரீமா வச்சிருக்கிறப்ப நம்ம மட்டும் இதை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஏஎல்பி மாதிரியே என்டிபிசியும் எழுதியிருந்தேன். அது கிளியர் பண்ணுவேன்னு கூட நான் நினைக்கல. லாஸ்ட்ல டயர் 2 எழுதி டயர் 2 வரல, அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணல. அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டப்ப ஏஎல்பி அங்க ஒர்க் பண்றவங்கள்ட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கைடன்ஸ் கிடைச்சிச்சு. இங்க ரயில்வேஸ்ல ஏஎல்பில ஒர்க் பண்றவங்க சார்கிட்ட கேட்டப்ப, இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏஎல்பி ஒர்க் வந்து
கஷ்டம்தான். பட் என்னதான் அது கஷ்டமா இருந்தாலும் அது ரயில்வேல இருக்கிற ஒர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனா நான் 1 இயர் நான் காலேஜ் முடிச்சு சும்மா இருந்த டயத்துல நான் நான் இங்க ரயில்வேஸ்ல இருக்கிற ஒர்க்கை காட்டிலும் அங்க எனக்கு எங்க அப்பா வந்து எலக்ட்ரிஷியன். ஆக்சுவலா எலக்ட்ரிஷியன்ல இருக்கிற ஒர்க் அதிகம். நான் டே அண்ட் நைட் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு ஒரு ஷெடியூல்டே இருக்காது. நம்ம அங்க இருக்கிறப்பயே அந்த மாதிரிதான் இருந்தோம். இனி போறப்பயும் இதே மாதிரிதான் இருக்குன்றப்ப நம்மளுக்கு எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அப்போ சரி ஓகே, நம்மளுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் ஆச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம ஏஎல்பில இருந்துருவோம் நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல மெடிக்கலும் கிளியர் ஆகி அடுத்த ரவுண்டு இப்ப டிவிஷனல் டிவி நடந்துருந்துச்சு. டிவிஷனல் டிவிலையும் நான் ஃபர்ஸ்ட் பேட்சா இருந்தேன். என்னோட மெரிட் நம்பர் பார்த்தா 25ல இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு 25 நினைக்கிறப்ப. ஃபர்ஸ்ட் டேல இருந்தேன். அப்போ வரைக்கும் நான் வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா நான் போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏஎல்பி அடுத்து ட்ரைனிங் போறப்ப இப்ப 2 days ட்ரைனிங் முடிச்சிருந்துச்சு. 2 daysமே ஏஎல்பிக்கான ரோல், ஏஎல்பியோட ஜாப் எப்படி இருக்கும், நம்மளுக்கான அலவன்சஸ் எப்படி, நம்மளுக்கு கொடுத்துருக்க பெர்மிஷன்ஸ் எப்படி, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்பதான் தெரியுது நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்டபுளான ஜாப், ரெஸ்பான்சிபிளான ஜாபுக்கே நம்ம போயிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு. நான் சொல்ல போனா டிவிஷனல் டிவி வரைக்கும் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன், ஏஎல்பி நல்ல ஜாப்னு சொல்லிட்டு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு கேரண்டியே கிடைச்சிச்சு, இது எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஜாப். நான் எப்படி இதுக்கு முன்னாடி நான் சேர்ந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அதை சொல்லியிருந்தாலும் டீஸ் பண்ணியிருந்தாலும், இங்க அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லி பேசினப்ப எனக்கு ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சு. நம்ம எடுத்திருக்க முடிவு இப்ப நல்ல முடிவு தான், நம்மளுக்கு டெஸ்டினி இதுதான் டெஸ்டினி அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கான்பிடென்டா இப்ப 2 days ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் லீவு, அதனால இங்க வந்திருக்கிறேன். அடுத்து இனி ட்ரைனிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இனி நல்ல ஒர்க்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா சாருக்கு, மேம்க்கு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு லாஸ்ட்ல ரயில்வேல தான் போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரியம் இருக்குன்னா, நான் இப்ப இங்க இருந்து வீடியோ எடுக்கிற இடம் கூட அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் நிற்கும். என்ன சொல்ல வரேன்னா, நான் இருக்கிற இடம் கூட ரயில்வேஸோட பெர்மிசஸ்ல தான் இருந்து எடுக்கிறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட இப்ப நான் வந்து ரயில்வேஸ்ல இருக்கிறேன். ஒரு டேல வந்து என்னோட மொத்த எய்மையும் மாத்துனாங்கன்னா ஒரு லைட்டா ஒரு ட்ராக் சேஞ்ச் ஆச்சு. என்னதான் ட்ராக் சேஞ்ச் ஆனாலும் லாஸ்ட்ல நான் ஃபைனலா இங்கேதான் வரணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் போல லாஸ்டா ஃபைனலா இங்கே வந்துட்டேன். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் நினைச்சு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நோக்கி நீங்க ஓடுறப்ப இடையில என்னதான் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நீங்க அதெல்லாம் நினைக்காம ஃபைனலா நமக்கு கிடைக்க போற அந்த ட்ரீம் அதை நீங்க நினைச்சு நீங்க உழைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ட்ரீமை நோக்கி நீங்க போவீங்க. ஃபைனலா அந்த ட்ரீம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்க போட்டிருக்கிற எஃபர்ட், இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு அப்பதான் தெரியும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, அந்த ப்ரௌட் மொமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேரு இடையில வந்து நிறைய பேசி உங்களோட மைண்டை மாத்தலாம். அந்த டைம்ல நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட்டா இருக்கும். ஸோ அப்ப நீங்க எடுக்கிற முடிவு தான். நீங்க ஒரு டைம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்க போராட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா நீங்க நினைக்கிற அந்த வேலையோ இல்ல அந்த ஒரு ட்ரீமோ நம்மளுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். அவ்வளவுதான். ஃபைனலா ஒரு கோட்ஸ், ட்ரெயின் மே அரைவ் லேட் பட் இட் வில் ரீச் இட்ஸ் டெஸ்டினி. தேங்க்யூ.